அவன் கல்லூரியில் தோல்வியடைந்தான். அந்த ஒரு விஷயமே அவனுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் விதத்தை மாற்றிவிட்டது. இவன் சரிபடமாட்டான் என்று உலகம் முடிவு செய்தது. அதற்கு பிறகு யாருக்கும் அவன் கனவுகள் முக்கியமில்லை. எல்லோருக்கும் ஒரே கேள்வி, மார்க் எவ்வளவு? இப்போ என்ன செய்வான்? மற்றவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்க அவன் மட்டும் நின்ற இடத்திலேயே நின்றவன் மாதிரி உணர்ந்தான். அந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வருவது நிறுத்திய பிறகும் அவன் மனதுக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. இரவு வந்தால் அமைதி வரும் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு இரவுதான் அதிக சத்தமாக இருந்தது. தூக்கமில்லாத கண்கள், மனம் முழுக்க சந்தேகம். நான் சரியாக எதற்குமே பொருந்த மாட்டேனா என்ற ஒரு கேள்வி. கல்லூரியில் தோல்வியடைந்த பிறகு அவன் திடீரென்று மாறவில்லை. மாறாக ஒரு எண்ணம் அவனை பிடித்து கொண்டது. சாப்ட்வேர் வேலை என்னை மாதிரி ஆட்களுக்கு இல்லையோ? அந்த எண்ணமே அவனை நிறுத்த முயற்சித்தது. ஆனால் ஒரு நாள் அவன் பெரிய சத்தமில்லாமல் ஒரு முடிவு எடுத்தான். யாருக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டாம், தான் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அவன் அடிப்படையிலிருந்து தொடங்கினான். முதல் புரோகிராமிங் என்றால் என்ன, லாஜிக் என்றால் என்ன, ப்ராப்ளம் என்றால் என்ன, அதை எப்படி அணுக வேண்டும்? ஆரம்பத்தில் எதுவுமே சரியாக வேலை செய்யவில்லை. எங்கும் தவறுகள், மனம் உடையும் அளவுக்கு கன்ஃபியூஷன். ஆனால் இந்த முறை அவன் ஓடவில்லை. ஏன் இது தவறு? எங்கே நான் தவறுகிறேன் என்று கேட்க ஆரம்பித்தான். அப்படியே மெதுவாக விஷயங்கள் ஒன்றொன்றாக புரிய ஆரம்பித்தது. அவனுக்கு தன்னம்பிக்கை வந்தது வெற்றி அடைந்ததால் இல்லை, புரிந்ததால் தான். அவன் தினமும் பயிற்சி செய்தான். இன்டர்வியூ நினைத்து கொண்டு அல்ல, சம்பளம் நினைத்து கொண்டு அல்ல, நேற்றை விட இன்று சிறிது முன்னேற ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், தன்னுடைய தவறுகளை தானே சரி செய்தது. உண்மையான சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொண்டது. அதோடு சேர்ந்து ஒரு விஷயம் மெதுவாக மாறியது, பயம். அது அவனை விட்டு செல்ல ஆரம்பித்தது. பிறகு இன்டர்வியூ வந்தது. இந்த முறை அவன் நடுங்கவில்லை, பதில்களை மனப்பாடம் செய்யவில்லை. லாஜிக்கை விளக்கியான், தான் புரிந்ததை அதே மாதிரி சொன்னான். நான் கல்லூரியில் ஃபெயில் ஆனேன் என்று அவன் மறைக்கவில்லை. ஆனா கற்றுக்கொள்வதை நிறுத்தலை என்றான். அவன் ப்ராப்ளம் சால்வ் செய்தான். ட்ரேட் ஆஃப்ஸ் பற்றி பேசினான். திரும்பவும் நல்ல கேள்விகள் கேட்டான். அப்போதுதான் அவர்கள் அவனை கவனித்தார்கள். ஆஃபர் வந்தது. அமைதியாக. வருடத்திற்கு 21 லட்சம் ரூபாய். அவன் பர்ஃபெக்டா இருந்ததால் இல்லை, அவன் தயாராக இருந்ததால். அந்த நாளில் அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். தோல்வி என்றால் நீ திறமையில்லாதவன் என்று அர்த்தமில்லை. அதற்கு அர்த்தம், நீ இன்னும் அதை முழுசா புரிந்துக்கலை. நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் நம்பிய நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது. இந்த கதை அவனோடு மட்டும் முடியவில்லை. மக்களிடம் சென்றது, நியூஸ்ல வந்தது, நாட்டை தாண்டி பரவியது. இது கற்பனை கதை இல்லை, இது ஒரு உண்மை கதை. 25 வயது ஒரு இந்திய இளைஞன், போராட்டத்தில் நின்றவன், கற்றுக்கொள்ள நம்பியவன், கைவிடாமல் முன்னேறியவன்.